விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். சமவெளியில் மிளகு சாகுபடியாளர்கள் சங்கம் இதில் இணைய விரும்புபவர்களுக்கான விளக்க காணொளி இது. இப்போ நீங்கள் சங்கத்தில் இணைய விரும்புனீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஃபோன் இல்லைனா லேப்டாப் இரண்டுலேயுமே வந்துட்டு இந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணலாம். இது எல்லாத்துக்கிட்ட கையிலையும் நம்ம மொபைல் ஃபோன் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறதுனால இந்த டெமோ வீடியோவை நான் மொபைல் ஃபோன்லேயே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்கள் க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டு pepperclub.in அப்படிங்கிற இந்த இணையதள முகவரிக்கு நீங்கள் போனீங்கன்னா நம்ம சங்கத்தினுடைய விளக்க வெப்சைட் வந்து உங்களுக்கு தெளிவாக வரும். நீங்கள் அதனுடைய நிறுவனர்கள் மற்றும் சில உறுப்பினர்களாக இது வரைக்கும் ஜாயின் பண்ணவங்க அவங்களுடைய விவரங்களை அங்கே பார்க்கலாம். நம்ம சங்கத்துக்கான யூடியூப் வீடியோ அதனுடைய லேட்டஸ்ட்டாக என்ன வீடியோ அப்லோட் பண்ணுறாங்களோ அதனுடைய விளக்கமும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். இதில் இந்த மெனு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, இந்த 3 கோடு வருது இல்லைங்களா, ஸோ இதை நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு சங்கத்தில் இணைய அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா நீங்கள் உள்ளே போயிட்டு இந்த பர்டிகுலர் படிவம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நான் ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபஸ்ட் நேம், செகண்ட் நேம், லாஸ்ட் நேம் போட்டுட்டு உங்களுடைய மொபைல் நம்பர். இந்த மொபைல் நம்பர் வந்து இது ஒரு ப்ரைமரி நம்பர். இந்த நம்பர் தான் சங்கத்தில் உங்களுக்கு ப்ரைமரியாக பதிவாகக்கூடிய நம்பர். உங்கள் உறுப்பினர் அக்கௌண்ட்டுக்கு எதிராக பதிவாகக்கூடிய நம்பரும் இது தான். அதனால் இந்த மொபைல் நம்பரை வந்து உங்கள் கையில் இருக்கிற மாதிரியும் நீங்கள் பயன்பாட்டில் இருக்கிற மாதிரியான மொபைல் நம்பரை உங்களுக்கான மொபைல் நம்பரை அந்த மொபைல் நம்பரை மட்டும் இங்கே பதிவிடுங்க. நீங்கள் அதை பதிவிட்டு அடுத்தது கண்டினியூ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிக்ளரேஷன் ஒரு இது வரும். ஸோ அதில் வந்து நம்ம சங்கத்தில் இணைகிறதுக்கு எவ்வளோ உறுப்பினர் சந்தா, நுழைவு அதாவது ஒரு டைம் கட்ட வேண்டிய நுழைவு கட்டணம் எவ்வளோ, வருடம் கட்ட வேண்டிய வருடாந்திர கட்டணம் எவ்வளோ அப்படிங்கிற விவரமெல்லாம் இருக்குது. அதுபோக நீங்கள் இந்த படிவத்தை முழுசாக பூர்த்தி செய்கிறதுக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படிங்கிற விளக்கமும் இதில் தெளிவாக கொடுத்துருக்குது. அதாவது உங்களுடைய ப்ரொஃபைல் புகைப்படம் ஒன்று கண்டிப்பாக வேணும். அது இல்லாமல் உங்கள் பண்ணையினுடைய புகைப்படம் ஒன்று வேணும். அப்புறம் உங்கள் பண்ணையினுடைய பட்டா டாக்குமெண்ட், பட்டா சிட்டா சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பட்டா டாக்குமெண்ட் PDF ஃபைலாக வேணும். அப்புறம் நீங்கள் ஆர்கானிக் சான்று பெற்றிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆர்கானிக் சான்றும் PDF ஃபைலில் வேணும். ஸோ இதை நீங்கள் வந்து இதை வந்து இந்த படிவத்துக்கு வரதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோனில் அதை பதிவிறக்கம் செய்து வச்சுக்கலாம். அப்புறம் நீங்கள் வந்து இந்த சங்கத்தில் இணையும் போது இந்த படிவத்தை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் உங்கள் பண்ணையில் இருந்து பயன்படுத்தினா நீங்கள் அங்கே உங்கள் பண்ணையினுடைய ஜியோ லொக்கேஷன் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பதிவாகும்போது கேப்சர் ஆகிக்கும். ஸோ அது வந்து பிற்காலத்தில் நம்ம தமிழ்நாடு முழுசு பதிவு பண்ணும்போது யார் எந்தெந்த இடத்துல இருக்காங்க, அவங்களுடைய பண்ணைகள் எங்கே இருக்குது அப்படிங்கிற விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதனால் முடிந்த அளவு உங்கள் பண்ணை இருக்கும் இடத்துல இருந்து இதை நீங்கள் இந்த படிவத்தை பூர்த்தி செய்யுங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து எனக்கு புரிந்தது அப்படின்னு ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த படிவத்தில் ஒன்றா நம்ம கேட்குற கேள்விகளுக்கு நம்ம பதிலளிச்சுட்டே வரலாம். முதலாவதாகவே வந்து அப்லோட் ஃபோட்டோ அப்படின்னு இருக்குது. நான் அதை கிளிக் பண்ணால் என்னோடய ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸ் அது எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நான் என்னுடைய புகைப்படம், நான் என்ன புகைப்படம் வச்சுருக்கீங்களோ அந்த புகைப்படத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஒரு சாம்பிளுக்கு நான் புகைப்படத்தை எடுக்கிறேன். நல்ல தெளிவாக, ஏன்னா இந்த புகைப்படம் வந்து நம்ம இணையதளத்துலேயும் உறுப்பினர் ஆனதுக்கு பிறகு அதுலேயும் நம்ம வந்து இணையதளத்துலேயும் இது காட்டப்படும். அதனால் இந்த புகைப்படம் வந்து உங்களுடைய முகம் தெளிவாக இருக்கிற மாதிரியான நல்ல ஒரு புகைப்படமாக, இப்போ கரண்ட்டாக இருக்கிற புகைப்படமாக அதில் பயன்படுத்துங்க. ஸோ ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் வந்து நான் முதல்லையே கொடுத்துருந்தேன். உங்களுடைய இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் DOB அப்படிங்கிறது டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி.
இதில் மாதங்கள் வந்து என்னங்கிறது நம்ம தேர்வு செஞ்சுக்கலாம். ஸோ 17 அக்டோபர் 1986 அதுதான் பதிவிடுறேன். அப்புறம் ஃபாதர், ஹஸ்பண்ட் நேம், நான் என்னுடைய அப்பா பேர் பொன்னுசாமி அப்படிங்கிறத பதிவிடுறேன். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது. அப்புறம் இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து பதிவிடணும். இந்த ஆதார் நம்பர் எதுக்கு அப்படின்னா, நம்ம சங்கத்தை வந்து நம்ம ஒவ்வொரு வருடமும் ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா, அதை புதுப்பிக்கிறப்போ கட்டாயம் வந்து உறுப்பினர்களுடைய ஆதார் எண் அவங்க தேவைப்படுது. அதுக்காக வேண்டி இந்த ஆதார் நம்பர் நம்ம உள்ளிட வேண்டியதாக வருது. அதனால் உங்களுடைய அந்த 12 டிஜிட் ஆதார் நம்பரை இங்கே நீங்கள் பதிவிடுறீங்க. நான் இது ஒரு சாம்பிள் அப்படிங்கிறதுனால ஒரு சாம்பிள் நம்பர் நான் இங்கே கொடுக்குறேன். அப்புறம் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், நீங்கள் முதல்ல கொடுத்த நம்பரே தான் வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா நீங்கள் அதே நம்பரை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே அல்டர்னேட் மொபைல் நம்பர் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட நம்பர் கண்டிப்பாக எல்லாருமே இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய ப்ரைமரி நம்பர் இல்லாத ஒரு செகண்டரி நம்பரை நீங்கள் இங்கே பயன்படுத்தலாம். இந்த ரெஃபர்டு பை அப்படிங்கிறது இந்த சங்கத்துக்கு உங்களை யார் ரெஃபர் பண்ணாங்க, இல்லை யார் மூலமாக உங்களுக்கு இந்த சங்கம் அறிமுகமாச்சு அப்படிங்கிற தகவலை நீங்கள் இங்கே பதிவிடலாம். அதாவது ஏற்கனவே நம்ம சங்கத்தில் பார்த்திங்கன்னா நிறுவனர்கள் அப்படின்ட்டு ஒரு 9 பேர் நம்ம இணையதளத்தில் கொடுத்துருக்கோம். அவங்களில் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக அவங்களோட தொடர்பில் இருந்திருக்கலாம். அவங்களுடைய பேர் போடும்போது இந்த படிவத்தை வந்து பின்னாடி வெரிஃபை பண்ணி அப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு உறுப்பினர்களில் யாராவது ரெஃபரல் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அவங்களுடைய பேரை நீங்கள் இங்கே உள்ளிட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு ரெஜிஸ்டர்டு பண்ணை, அதாவது ஒரு ஃபார்ம் நிறுவனமாக நீங்கள் வந்து இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை தேர்வு செஞ்சு உங்களுடைய கம்பெனியோட நேம் அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதை உள்ளிடலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம அதை எதுவுமே இது பண்ணிக்க வேண்டியதில்லை. இப்போ ரெசிடென்ஷியல் அட்ரஸில் உங்களுடைய வீட்டினுடைய முகவரி, ஈரோடு மாவட்டம், மாநிலம், பின்கோடு, இது எல்லாமே போட்ட பிறகு இந்த இடத்துல எபவுட் மீ அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து உங்களை பற்றி ஓரிரு வரிகள், அதாவது சுருக்கமாக நம்ம இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 200 எழுத்துக்களுக்கு உள்ளாக இருக்க வேண்டும். நம்ம இதில் ஏற்கனவே கண்டிஷன் போட்டிருக்கிறோம். உங்களை பற்றி ஓரிரு வரிகள். ஸோ அதாவது நீங்கள் உங்களை பற்றி மற்ற உறுப்பினர்களிடத்தில் என்ன தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் இதில் சுருக்கமாக ஓரிரு வரிகளில் தமிழ்லையும் உள்ளிடலாம், ஆங்கிலத்திலையும் உள்ளிடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இன் பெப்பர் கல்டிவேஷன், உங்களுடைய பெப்பர் சாகுபடி எக்ஸ்பீரியன்ஸ் அது எவ்வளோ வருஷம்னு கேட்குறாங்க. ஸோ 1 வருஷம் நான் போட்டிருக்கேங்க. அப்புறம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸிங் ஆர்கானிக் ஃபார்மிங்கானு கேட்குறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லி இருக்குது, இல்லை பார்ஷியலாக நான் வந்து ஆர்கானிக் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் பார்ஷியலி சூஸ் பண்ணலாம். எது ஆர்கானிக் முறையில் நம்ம ஃபார்மிங் பண்ணல அப்படிங்கும்போது நம்ம நெல் கொடுத்துக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல யுவர் ஸ்கில் எக்ஸ்பர்டைஸ் ஏரியான்னு இருக்குங்க. இது என்னென்னா நீங்கள் எதில் வந்து உங்களுக்கு தனித்துவமான ஒரு ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதில் உள்ளிடலாம். ஸோ இது எதுக்குன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நமக்கு உதவிகரமாக இருக்கு. பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தருடைய அனுபவங்களை இன்னொருத்தருக்கு பகிரலாம். நமக்குன்னு சில விஷயங்கள் நம்ம முன்னெடுத்திருப்போம். அந்த பர்டிகுலர் ஸ்கில் வந்து இங்கே நம்ம தெரியப்படுத்தும் போது
சங்கம் வளரும்போது பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கான தனித்துவமான ஸ்கில் என்ன அப்படிங்கிறது நம்ம இங்கே போடலாம். அப்புறம் நீங்கள் ஏற்கனவே எஃபிஓ இல்லை ஃபார்மிங் அசோசியேஷனில் ஏதோ ஒரு இடத்துல உறுப்பினராக இருக்கிறீங்க, இல்லை அதை ரன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இந்த இதை இந்த தேர்வை நீங்கள் வந்து செலக்ட் செய்து அதில் இருக்கிற தகவலை போடலாம். நான் எதுலேயுமே இல்லை அப்படிங்கிறதுனால நான் இதை எதுவுமே பயன்படுத்தலை. இப்போ நான் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து அடுத்த பக்கத்துக்கு போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தோட்டத்தை பற்றின தகவலை நம்ம இங்கே உள்ளிடணும். ஸோ நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டம் வந்து 3 இடத்துல இருக்கலாம், இல்லை அதுக்கு மேற்கொண்டு கூட இருக்கலாம். ஸோ நம்ம அப் டு 3 ஃபார்ம்ஸ் வந்து நம்ம இந்த இதில் வந்து பதிவிட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பெரும்பாலும் நம்ம ஒரு தோட்டம் தான் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஆட் ஃபார்ம் ரெக்கார்டு கொடுத்துட்டு இதில் வந்து தோட்டத்தினுடைய பேர், முகவரி. ஸோ சில பேர் நம்ம வந்து இதுக்குன்னு தோட்டத்துக்கான தனியாக ஒரு பேர் வச்சுருப்போம். அப்படி இருந்தால் தனியான பேர் போடலாம். இல்லை பொதுவாக அந்த தோட்டம் வந்து என்ன பேரில் அறியப்படுது அப்படிங்கிற விஷயத்த அதில் நம்ம உள்ளிடலாம். தோட்டத்தினுடைய மொத்த ஏக்கர் எவ்வளோ அதை நம்ம உள்ளிட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தோட்டத்தில் வந்து பெப்பர் சாகுபடி எவ்வளோ ஏரியாவில் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உள்ளிடுறேன். அதில் என்ன முறையான நீர்ப்பாசனம், இரிகேஷன் டைப், அது என்ன அப்படிங்கிற தகவலை நம்ம இதில் போடுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பெப்பர் வெரைட்டி. நமக்கு இதில் 3 ஆப்ஷன் இருக்குது. பனியூர், கரிமுண்டா, அதர்ஸ்ன்னு இருக்குது. நம்ம எது போட்டிருக்கோமோ அதை நம்ம தேர்வு பண்ணலாம். இதில் ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கல்டிவேஷன் டைப் பார்த்திங்கன்னா கொடி அல்லது செடி பெப்பரா அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நான் வந்து கொடி அப்படிங்கிறதுனால நான் ஒயின் பெப்பர் தேர்வு செஞ்சுக்கிறேன். ஒரு வேளை செடி பெப்பராக இருந்ததுன்னா புஷ் பெப்பர் நம்ம தேர்வு செஞ்சுக்கிறோம். இப்போது சப்போர்ட் பிளான்ட் நான் என்ன இதுக்கு நான் போட்டிருக்கேன், பாக்கு இருக்கலாம், தென்னை இருக்கலாம், கிளசீரியா இருக்கலாம் இல்லைங்களா. ஸோ அதில் நான் வந்து என்ன சப்போர்ட் பிளான்ட்டை நான் பயிரிட்டு பெப்பர் கொடியை நான் படர விட்டுருக்கிறேன் அப்படிங்கிற தகவல் நம்ம இங்கே உள்ளிடுறோம். இயர் ஆஃப் கல்டிவேஷன், எந்த வருஷத்தில் நான் சாகுபடி செஞ்சேன் அப்படிங்கிற தகவலை நான் இங்கே உள்ளிடணும். இந்த எக்ஸ்பெக்டட் ஈல்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் பண்ணையிலிருந்து நீங்கள் எவ்வளோ ஈல்டு எடுக்கலாம் அப்படிங்கிறத உத்தேசிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த இது. நான் ஒரு 500 கிலோ நான் போடுறேங்க. ஒரு வேளை நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ இப்போ கரண்ட்டாக எடுத்துகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிற தகவலையும் நீங்கள் இந்த ஆக்சுவல் கரண்ட் ஈல்டு அப்படிங்கிற இந்த இதில் நீங்கள் பதிவிடலாம். பட் அது வந்து மேண்டேட்ரியான ஃபீல்டு கிடையாது. நீங்கள் எக்ஸ்பெக்டட் ஈல்டு மட்டும் போட்டாமே போதும். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கேப்சர் கரண்ட் லொக்கேஷன் இருக்குது இல்லைங்களா. ஸோ இதில் வந்து நான் முதலையே சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணையிலிருந்து இந்த படிவத்தை பூர்த்தி செய்கிறப்போ நீங்கள் அந்த இடத்துலேருந்து கேப்சர் கரண்ட் லொக்கேஷனை இந்த ஆப்ஷனை தொட்டீங்க அப்படிங்கும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அதனுடைய லேட்டிடியூட் லாஞ்சிடியூடை வந்து அதுவே எடுத்துக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த முதல்ல நம்ம சொல்லியிருந்தோம். இது உங்கள் ஃபோனில் வந்து ஜிபிஎஸ் ஆஃப் ஆகி இருந்தது அப்படின்னா முதல் முறையாக நீங்கள் இந்த படிவத்தை அதில் ஓப்பன் செய்யும்போது அது பர்மிஷன் கேட்கும். இந்த மாதிரி இந்த வெப்சைட் வந்து உங்கள் ஜிபிஎஸ்ஸை வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யுது, நீங்கள் கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்னு. அப்படி கொடுக்கும்போது நீங்கள் அக்ரி, அக்செப்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, உங்களுடைய ஆர்கானிக் சர்டிஃபிகேட், நீங்கள் ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் தேர்வு செஞ்சு உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர், அதோடைய எக்ஸ்பைரி டேட் அதெல்லாம் நீங்கள் இங்கே பதிவிடலாம். எங்கிட்ட ஆர்கானிக் சர்டிஃபிகேட் இல்லை அப்படிங்கிறதுனால நான் அதை எடுத்துடுறேன். அப்புறம் இந்த இடத்துல தான் வந்து ஃபார்ம் ஃபோட்டோ இருக்குது இல்லைங்களா, அப்லோடு ஃபோட்டோன்னு இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல நம்ம பண்ணையினுடைய படத்தை நம்ம தேர்வு செய்கிறோம்.
அப்லோட் ஆகிட்டுருக்குங்க. நம்ம தேர்வு செஞ்ச புகைப்படம் இதில் நம்ம ப்ரிவ்யூ மாதிரி காட்டுது. அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டா சிட்டா, இதில் அப்லோடு ஃபைல். இதை நீங்கள் இப்போ தொட்டு போகும்போது நீங்கள் உங்கள் இதில் வந்து எந்த இடத்துல வந்து நீங்கள் பட்டா சிட்டா வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் இதில் தேர்வு செஞ்சுக்கலாம். இதில் இருக்கிறது பார்த்தீங்களா, நான் ட்ரைவில் ஒன் ட்ரைவில் வச்சுருக்கலாம், இல்லை டாக்குமெண்ட்ஸு, டவுன்லோட்ஸு எதில் வேணாலும் இருக்கலாம். நான் பாருங்கள் சாம்பிள் பட்டான்னு ஒரு இது நான் ஏற்கனவே ஒரு ஃபைல் நான் வச்சுருக்கேன். ஸோ நான் அதில் உள்ளே போய்ட்டு இந்த ஃபைலை நான் தொடும் பொழுது அதுவும் இப்போ அப்லோட் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, இப்போது ஃபோட்டோவும் அப்லோட் ஆயிடுச்சு, பட்டா சிட்டா டாக்குமெண்ட் பிடிஎஃப் ஃபைலும் அப்லோட் ஆயிடுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே வியூ ஃபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நமக்கு காட்டுதுங்க. இப்போ நான் வந்து சேவ் ஃபார்ம் ரெக்கார்டு, நான் அந்த ஃபார்ம் ரெக்கார்டை சேவ் பண்ண உடனே என்னோடய ஒரு ஃபார்ம் வந்து இங்கே ஆட் ஆயிடுச்சுங்க. இது மாதிரி நீங்கள் வந்து அப் டு 3 ஃபார்ம்ஸ், அதாவது 3 ஃபார்ம் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபார்ம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆப்ஷனை ஒரு டைம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிக்ளரேஷன் வருங்க. இந்த டிக்ளரேஷனில் நீங்கள் இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அண்ட் ரூல்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து தொட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம சங்கத்தினுடைய பைலா காப்பி இருக்குது இல்லைங்களா, ஸோ அது சங்கம் வந்து எதுக்காக சேர்ந்தோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பதிவிறக்கம் செய்யப்பட்டு நீங்கள் அதை வந்து படித்து பார்க்கலாம். இதனுடைய சட்டத்திட்டங்கள் எப்படி, நாம் எப்படி இதை செயல்பட போகிறோம் அப்படிங்கிறது அனைத்துமே இதில் வந்து லிஸ்ட் ஆகிருக்குங்க. ஸோ 16 பக்கம் கொண்ட இந்த பிடிஎஃப் ஃபைல் உங்களது பதிவிறக்கமாகும். இன்டர்நெட் ஸ்லோவாக இருந்தது அப்படின்னா ஒரு 10 செகண்ட் எடுத்துக்கும். ஸோ பொறுமையாக நீங்கள் இருந்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு நீங்கள் அனைத்து விஷயங்களையும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ சங்கத்தில் சேர்றதும் முக்கியம், அதனுடைய விதிகள் என்ன, அது அந்த சங்கம் எதற்காக செயல்படுது, நாம் எப்படி கூட்டாக இதில் இயங்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதும் முக்கியம். ஸோ இதை நீங்கள் முழுமையாக படிச்சுட்டு பாருங்கள், அதில் உறுதிமொழி பிரமாணம் எல்லாமே இருக்குது. நீங்கள் இதை முழுமையாக படிச்சுட்டு இதனுடைய விளக்கங்கள் அனைத்தும் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா சங்கத்தில் ஏற்கனவே இணைந்திருக்கிற உறுப்பினர்கள், சங்கத்தின் முன்னோடிகள், நிறுவனர்கள் அவங்கள நீங்கள் தொடர்பு கொண்டு விளக்கங்களை கேட்டறிஞ்சு நீங்கள் தெளிவான ஒரு இதில் நீங்கள் சங்கத்தில் இணையலாம். ஸோ நான் திரும்பவும் வந்து நம்ம அப்லோட் செஞ்சோம் இல்லைங்களா, அந்த இதுக்கு நான் போகிறேன். ஓகே, நான் இதை படித்து பார்த்தது பிறகு நான் இதை வந்து படித்ததாக நானும் இதை தேர்வு செஞ்சுட்டு கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ பாருங்கள், இதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வருது. நான் ஓகே கொடுத்த உடனே இதில் வந்து கேஒய்சி வெரிஃபிகேஷன் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் அப்ரூவல் கமிட்டியினுடைய தொடர்பு எண் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் நந்தகுமார் அவர்கள் அவங்களுடைய மொபைல் நம்பர் இருக்குது, மிஸ்டர் வடிவேல் அவர்கள் அவங்களுடைய மொபைல் நம்பரும், மிஸ்டர் கதிர்வேல் அவர்கள் அவங்களுடைய மொபைல் நம்பரும் இருக்குது. ஸோ இது என்னென்னா, நீங்கள் பதிவு செஞ்ச உடனே இவங்க 3 பேர்த்துக்கும் இந்த படிவம் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக அவங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும், அவங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு அனுப்பி வைக்கப்படும். அவங்க நீங்கள் அப்லோட் செஞ்ச அனைத்து தகவல்களையும் ஒரு முறை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்திருந்தாலும் நீங்கள் இந்த அலைபேசி எண்களுக்கு நீங்கள் அழைச்சி அவங்கக்கிட்ட தெளிவுபடுத்திக்கலாம். அவங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இல்லை விவரம் கேட்க வேண்டியது இருந்தாலும் நீங்கள் ஏற்கனவே படிவத்தில் போட்டிருக்கிற அலைபேசி எண்ணுக்கு அவங்களாவே உங்களை தொடர்பு கொண்டும் பேசுவாங்க. அவங்க அந்த தகவல் அனைத்தையும் வந்து ஒரு முறை சரிபார்த்துட்டு அவங்க அப்ரூவ் செய்த உடனே உங்களுக்கு உங்களுடைய இமெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா அது பணம் கட்டக்கூடிய அந்த பேமெண்ட் லிங்க்கானது வரும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் 48 மணி நேரம் இதுக்கான கால அவகாசம் வந்து நம்ம நிர்ணயிச்சிருக்கிறோம். ஸோ நீங்கள் அந்த 48 மணி நேரம் கழித்து மறுபடியும் நீங்கள் வந்து இதே வெப்சைட்டுக்கு வந்துட்டு இந்த சங்கத்தில் இணைய அப்படிங்கிறத தொட்டிங்கன்னா இங்கே இந்த ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மொபைல் நம்பர் கேட்டது இல்லைங்களா, ஸோ இந்த இடத்துல பழையபடி உங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு உங்களுடைய மொபைல் எண் நீங்கள் பதிவு செஞ்சப்போ என்ன மொபைல் எண் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் எண் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய படிவம் அப்ரூவ் செய்யப்பட்டிருந்ததுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பணம் கட்ட வேண்டிய அந்த பேமெண்ட் லிங்க்கு எவ்வளோ கட்ட வேண்டிய தொகை அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இங்கே வந்துடும். இப்போ நாம் சப்மிட் பண்ண படிவம் வந்து இன்னும் அப்ரூவ் ஆகாததுனால இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஒய்சி வெரிஃபிகேஷன் இன் ப்ராக்ரஸ்னு வருது. ஸோ இதில் முதல் படி என்ன அப்படின்னா உங்களுடைய தகவல்கள் அனைத்தையும் பதிவு பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த அப்ரூவல் கமிட்டி வந்து அதை சரிபார்த்து
அப்ரூவ் செய்யணும். அப்ரூவ் செஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் உங்களுக்கு பணம் கட்டக்கூடிய ஆப்ஷன் வந்து இதில் வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா 48 மணி நேரத்தில் நடக்கும். உங்கள் இமெயில் ஐடியை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாலும் அதில் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் 2 நாள் கழித்து நீங்கள் மறுபடியும் வந்து நான் இப்போ போட்ட மாதிரி நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த கேஒய்சி வெரிஃபிகேஷன் இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக பணம் கட்டக்கூடிய லிங்க் ஓப்பன் ஆகும். நீங்கள் அதில் தொட்டுட்டு நீங்கள் எப்படி ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில் ஒரு இபி பில் கட்டுறீங்க இல்லையா, ஸோ அது மாதிரி நீங்கள் அந்த இதில் வந்து அதை தொட்டு நீங்கள் வந்து இபி பில் எப்படி கட்டுவீங்களோ இல்லை வேறு ஆன்லைனில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் பணம் கட்டின உடனே உங்களுக்கு வந்து இதுலேயே பார்த்தீங்கன்னா அதனுடைய ரெசிப்ட்டு ப்ளஸ் உங்களுடைய மெம்பர்ஷிப் ஐடி கார்டு எல்லாமே இதில் வந்துடும். அப்புறம் நீங்கள் உறுப்பினராக சேர்ந்துருவீங்க. உங்களுடைய உறுப்பினர் எண் அனைத்துமே இதில் வந்துடும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு வருடமும் நீங்கள் அந்த உறுப்பினர் இதை வந்து நீங்கள் புதுப்பிச்சுக்கணும். அந்த புதுப்பிப்பு கட்டணமாக 550 போட்டிருக்காங்க இல்லைங்களா, ஸோ அதை ஒவ்வொரு வருடமும் நீங்கள் செலுத்தி புதுப்பிச்சுக்க வேண்டியதாக வரும். நன்றி, வணக்கம்.